அந்த லாஸ்ட் 1 வீக் நர்வஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா வந்து நமக்கு வந்து என்னதான் வந்து இங்கே நம்ம நிறைய மார்க்ஸ் போட்டு பிளான் பண்ணாலும் டெல்லிக்கு போனோன்னு கொஞ்சம் அந்த யூபிஎஸ்சி பில்டிங்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபீல் வரும். ஹவு டிட் யூ ஹேண்டில் தோஸ் லாஸ்ட் வீக் அண்ட் நர்வஸ்னஸ்? ஹவு டிட் யூ கண்ட்ரோல் யுவர் நர்வஸ்னஸ்? சில இம்பார்ட்டன்ட் அட்வைசஸ் எனக்கு உதவுச்சு. ஒன்று வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டின்னு அவங்க நினச்சிப்போம். அவங்க நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு விஷயத்த சொல்லுவோமோ அப்படி சொல்லுவோம். மரியாதையாக பொலைட்டாக அவங்ககிட்ட நம்ம பேசணும். இவ்வளோதான் இன்டர்வியூ அப்படின்னு நான் கடைசி வாரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதை ஃபஸ்ட்டே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் டேஃப் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். இப்போ வந்து அவங்ககிட்ட போய் நான் பேசிட்டு வர போகிறேன். அவ்வளோதான், மரியாதையாக அவங்ககிட்ட பேசணும். இவ்வளோதான் என் மைண்டில் இருந்துச்சு. அண்ட் நான் என்னோட அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். மை அம்மா கம்ஃபர்டட் மீ லைக் எனிதிங். ஸோ அவங்ககிட்ட தான் என்னோட கோவம் அதில் வந்து எல்லாத்தையும் நான் காமிச்சேன். ஷி வாஸ் வித் மீ அண்ட் மேட் மீ காம். ஸோ என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போய் எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ணாங்க. அண்ட் என்னோட பர்சனாலிட்டி மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஃபார் மை செல்ஃப் நான் வந்துட்டு ரொம்ப வரி பண்ணுற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் வச்சுட்டு இருந்தது இல்லை. ஸோ எனக்கு வந்து நான் இதுக்கு டிசர்விங்காக இருப்பேன். என்கிட்ட பேசினா உண்மையிலேயே இஃப் தே கேன் அனலைஸ் த பர்சனாலிட்டி அவங்க இதை வந்து அனலைஸ் பண்ணிட முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் காமாக வச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன் சார்.